பொருளாதாரத்தின் மூலம் அவன் ஒரு திருப்தி அடைய நினைக்கிறான். அவனோட திருப்தி என்ன செய்யாது, அந்த சந்தோஷம் கிடைச்சிக்கொண்டே இருக்கும். ஆனா அடுத்த நாள் அதிருப்தியா மாறிக்கொண்டே இருக்கும், முடியாது. இது அவனை எங்கே கொண்டு போய் வைக்கும் என்றால், சமூக அந்தஸ்துக்களை தேடக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கும். நிறைய பேரை நீங்க பார்க்கலாம், வசதி படைத்திருப்பார்கள், அல்லாஹ் பெரிய நியமத்தை கொடுத்திருப்பான். அவன்கிட்ட பெரிய வீக்கா என்ன இருக்குமெண்டா, தலைவராக வாரது, செயலாளராக வாரது, எங்க போனாலும் அவரை முற்படுத்தினால் அந்த இடத்துல தானும் போய் என்ன செய்யறது, நின்று கொள்வது. இதை நீங்க பார்க்கலாம். ஒரு சாதாரண மனிதன் அதை விரும்பாத நிலையில் அந்தஸ்துள்ளவன் அவ்வளவு பிஸியில இருந்தும் பெரிய இடத்துக்கு ஒரு தலைவராக வர ஓடி போய் என்ன செஞ்சிருவாரு, நின்றுவாரு. அவரு அதுக்கு தகுதியானவரா இல்லையா அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. தன்னை ஒரு சபையில் அந்தஸ்துல முற்படுத்த வேண்டும் என்கின்ற மனோநிலை அவருக்கு தானா வந்துடும். தன்னை என்ன செய்யணும், முற்படுத்த வேண்டும் என்கின்ற மனோநிலை அவருக்கு தானாக வந்துவிடும். எதன் காரணமாக அது வருது என்று சொன்னால், மனிதன் இந்த தன்னிறைவின்மை பொருளாதாரத்தில் அவனுக்கு ஏற்படுகிற நேரத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் தான் அந்தஸ்துள்ளவன் என்கின்ற மனோநிலையை வளர்த்துக் கொள்வதற்கான வீக்கை சைத்தான் ஏற்படுத்துவான். நிறைய இடங்களை நீங்க இது பார்க்கலாம். வசதி படைத்தவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பலகீனமாக இது மாறிவிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். தான் தகுதியானவனா இல்லையா என்பதெல்லாம் ஒரு புறம் விட்டு விட்டு அந்த இடத்துல தலைமை பதவி தார நேரத்தில் மிச்ச சந்தோஷப்படுறாரு. ஆனா எல்லாரும் சொல்லிக்கொள்ற ஒரு விஷயம் வேண்டா, எனக்கு இந்த பதவி விருப்பமே கிடையாது, அவங்களா நிர்பந்திச்சு நம்மளை தள்ளி விட்டாங்கன்றது. இதை நீங்க என்ன செய்யலாம், பல இடத்துல பார்க்கலாம். இது இப்படி சொல்லக்கூடியவர்களில் 25% தான் உண்மையாளர்கள் இருப்பார்கள். 75% உண்மையாளர்கள் குறைவு. இயல்பிலே அவர்கள் அதற்கு ஆசைப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஆட்சியோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி, ஒருவர் வந்து கேட்கிறார், எனக்கு ஒரு இமாரத், ஒரு அதிகார பதவியை தாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் முதலா சொன்ன பதில் என்னன்னா, யாராவது வேட்பாளராக நின்றா அவங்களுக்கு நாங்கள் கொடுப்பது கிடையாது, கேட்டா கொடுக்க மாட்டோம் இந்த பதவியை. நாங்கள் லா நுஅதிஹா மையஸ்அலுஹா, யாராவது இதை கேட்டால் நாங்கள் அதை கொடுப்பது இல்லை. இதுதான் இஸ்லாமிய கவர்மெண்ட் ரூல். அப்படின்னா என்ன, வேட்பாளராக நின்றா அது இல்லை அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறேன். ஏண்டால் அந்த தமா இருக்குது, உள்ளத்துக்குள் வரக்கூடிய அந்த பதவி ஆசை அவனை ஒழுங்கா என்ன செய்யாது, செய்ய விடாது. இன்னொன்றில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை சிறந்த நிர்வாகம் பண்ணுகின்றவர்களாக நீங்கள் யாரை காண்பீர்கள் தெரியுமா, இதை மிகவும் வெறுக்கக்கூடியவர்களை காண்பீர்கள் நாங்கள் சொல்லாங்க. எப்படி ஒரு வசனம் பாருங்க, இந்த மனோநிலையை பத்தி ரசூலுல்லாஹ் எப்படி பேசுறாங்க. இந்த பொறுப்பை யார் உண்மையாக ஆழ் மனதால வெறுக்கிறார்களோ அவர்கள் இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னா சிறந்த முறையில் என்ன செய்வார்கள், செய்வார்கள் என்று